மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இப்போ மதிமுகவிலிருந்து முக்கிய நபர் ஒருவர் திமுகவில் சேர்ந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்ட செயலாளர், அப்புறம் இளைஞர் அணி செயலாளர் அப்படின்னு நிறைய ஒரு 3 பேர் திமுகவில் இணைந்திருக்காங்க. அதுவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னணியில் அறிவாலயத்தில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதற்கு பின்னணியில் பல கதைகள் சொல்லப்படுது, பல விமர்சனங்கள் இருக்குது. இது என்னென்னங்கிறத விரிவாக பார்த்துருவோம். அதே மாதிரி நடிகை மீனா பாஜகவில் இணைய போகிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அவங்க போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவும் இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அதனுடைய பின்னணி குறித்தும் பார்த்துருவோம். அப்புறம் இறுதியாக தமிழ் கடவுள், தமிழில் இருக்க முருகனுக்கு நாங்கள் நிறைய செய்கிறோம் அப்படின்லாம் பிஜேபி சார்ந்த பலரும் சொல்லிட்டு வர நேரத்தில் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இப்போ சமீபத்தில் பாஜக அரசு ஒதுக்கிய நிதி குறித்து விவாதங்கள் எழுந்துட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய தமிழ் பாசமா அப்படின்னு பலரும் விமர்சிக்கிறாங்க. எல்லாத்தையும் விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். இன்னைக்கு எமர்ஜென்சி இந்தியாவில் கொண்டு 50 ஆண்டுகள் முடிஞ்சு இல்லையா? அதாவது 1975ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அது இந்தியாவோட 2 காலமாக இன்னை வரைக்கும் பேசப்படுது. ஒரு 2 ஆண்டுகள் அந்த எமர்ஜென்சி இருந்தது. 2 ஆண்டுகளில் பல சட்டங்கள், பல உரிமைகள் எல்லாமே மீறப்பட்டன. மக்களோட உரிமைகள், அந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாமே முடக்கப்பட்டது அந்த காலத்தில். அதோட 50 ஆண்டு கால நினைவா இப்போ மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க போல. அந்த காலத்துல மோடி இந்த எமர்ஜென்சி எப்படி சந்திச்சாரு அப்படின்ற புத்தகம் இப்போ வெளியிட போறாங்க. இந்த புத்தகம் இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட போறார். இதுல மோடி அவரோட எமர்ஜென்சி பீரியட்ல என்னென்ன மாதிரி மெமரிஸ் இருந்தது அதெல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு. புத்தகம் ஆங்கிலத்துல வருதா அல்லது ஆங்கிலத்துல தான் இருக்கு? எப்படி அமித்ஷா வேற புத்தக வெளியீட்டுல கலந்துக்கிறாரு? ஆமா, அமித்ஷா தான் ரிலீஸ் பண்றாரு. அவர் தான் முன்னாடி ஆங்கிலம் பேசுறதே அவமானப்படணும்னு சொன்னாரு. இப்போ ஆங்கிலத்தில் வெளியிடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த புத்தகத்தை குறித்து மோடி எக்ஸ் தளத்துல பல பதிவுகளை பண்றார். குறிப்பா எப்படி இந்த 2 காலம் இருந்தது, அப்போ ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரா அந்த காலத்துல இருந்தேன், அந்த காலத்துல நான் சந்திச்ச மெமரிஸ் எல்லாமே இந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பல பதிவுகளை பண்றார். அது மட்டும் இல்லாம காங்கிரஸுக்கு குற்றம் சாட்டுற மாதிரி காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் தான் எமர்ஜென்சி நடந்துன்னு சொல்லிட்டு பல அரசியல் பிரச்சாரம் அங்க பண்றார். இதுல குறிப்பா என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி ஓகேங்க, இப்போ ஒரு எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு, அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போயிட்டு இருக்குல்ல. எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வராங்களா? எதிர்க்கட்சிகள் மட்டும் கிடையாது, அறிஞர்களும் விமர்சிக்கிறாங்க. நீங்க பண்றதும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான். ஏன்னா அப்ப இந்திரா காந்தி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பண்ணாங்க, வெளிப்படையா எல்லா சட்டங்களையும் முடக்கினாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மறைமுகமா ஒவ்வொரு அரசமைப்பு சட்டத்தையும் முடக்கிட்டே வரீங்க, ஒவ்வொரு உரிமையும் கேள்விக்குறியாக்குறீங்க. குறிப்பா மைனாரிட்டிஸுக்கான உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இதை இந்த டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்ற அந்த ஒன் நேஷன் ஒன் சிஸ்டம் அப்படின்ற ப்ரொபகண்டால நீங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா தொடர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல அறிஞர்கள் வைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, த ஒயர் அப்படின்ற இணையதளம் இருக்கு இல்லையா, அதுல 2 சர்வேயை வெளியிட்டிருக்காங்க. ஒன்னு வீடம், அப்புறம் ஃப்ரீடம் ஹவுஸ். இவங்க 2 பேருமே தனிப்பட்ட அமைப்புகள், ஜனநாயகம் எப்படி செயல்படுது அப்படின்றத மானிட்டர் பண்ணக்கூடிய அமைப்புகள். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்தியா ஆட்டோகிரசி நோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது ஜனநாயகத்திலிருந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு மோடியோட ஆட்சியில. அப்போ மோடி இப்போ இந்த ஜனநாயகத்தை பத்தி, ஜனநாயகத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமா மோடி எப்படி பேச முடியும்? அப்போ காங்கிரஸ் எமர்ஜென்சி அறிவிச்சாங்க, அதே எமர்ஜென்சி இப்போ போயிட்டு இருக்குல்ல, அப்போ பெருசா வித்தியாசம் கிடையாதுல்ல. இதுல குறிப்பா என்ன கோட் பண்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 370 கோட் பண்றாங்க, அப்புறம் எலக்டோரல் பாண்ட்ஸை கோட் பண்றாங்க. நீங்க தேர்தலுக்காக நீங்க உங்க கட்சிக்காக நிதியை சேர்த்தீங்க, அதுவும் ஜனநாயக விதிமுறை மீறல் தான். அது மட்டும் இல்லாம மதத்தை பார்த்து குடியுரிமை கொடுக்கறது ஜனநாயக மீறல் தான், நீங்க அதை கொண்டு வந்தீங்க. இதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் யூனிஃபார்ம் சிவில்ஸ் கோட், பொது சிவில் சட்டம், இந்த மாதிரி பல சட்டங்களை மோடி அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் காங்கிரஸ் மீது இன்னும் பழி சுமத்திட்டு இருக்காங்க. ஜனநாயகம் இப்படி தானே பண்றாங்க, எம்பிக்கள் ஆதரவோட தானே சட்டம் நாடாளுமன்றத்தில் சட்டம். எம்பிட்ட யாரு கேட்கிறப்போ எந்த பார்லமெண்ட் பில் கன்சல்டேஷனுக்கு போகுது, எந்த பார்லமெண்ட் பில் அங்க இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில இருக்கும் இல்லையா, கமிட்டியை தாண்டி எந்த பில்லுமே ரிவ்யூக்கு போறது கிடையாதுல்ல. நீங்க மெஜாரிட்டி இருக்கிறத சப்போர்ட்டா வச்சு தானே மெஜாரிட்டேரியனா நீங்க செட் பண்ணி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு
அப்படின்றதுனால எல்லா பில்லையும் இஷ்டத்துக்கு கொண்டு வரீங்க. இப்பதான் ஏதோ ஆப்போசிஷன் கொஞ்சம் வலுவா இருக்கு. முன்னாடி எல்லாம் எதிர்க்கட்சி வலுவா இல்லாத காலத்திலே வந்து நீங்களா பல சட்டங்களை கொண்டு வந்தீங்கல்ல, அதை எப்படி ஜனநாயகம் எடுத்துக்க முடியும் நம்மளால? இப்ப பாஜகவோட சம்பந்தப்பட்டதுதான் அந்த மதுரை முருகன் தமிழ் மாநாடு. இதெல்லாம் இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழி மீது எங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கு, இது வந்து தமிழ் கடவுளாக முருகனை பார்க்கணும் அப்படின்னு தமிழ் பற்றையும் கடவுள் பற்றையும் ஒன்றா வச்சு அரசியல் செஞ்சதாக தான் இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை விமர்சனத்தை முன்னிட்டு சொல்றாங்க. ஆனா இப்போ தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையிலான அந்த நிதி அரசு ஒதுக்குது இல்லையா, அதுல நிறைய வேறுபாடு இருக்கு. தமிழை இங்க வச்சிருக்காங்க, சமஸ்கிருதத்தை இங்க வச்சிருக்காங்க. அது ஒரு பிரச்சனையா. இதுல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, பாஜக செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட அரசியல் பயணமாவே இருக்கு. இப்ப சமீபத்துல மதுரைக்கு வந்து அமித்ஷா என்ன சொன்னாரு, நான் வந்து தமிழ்ல பேச முடியாம போறதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அவரோட தமிழ் பாசமா பாஜக கட்டமைச்சாங்க. ஆனா உண்மை ரியாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. பிரதமர் ஐநாவுக்குலாம் போய் திருக்குறள் தானே சொல்றாரு. ஆனா அதற்கு நிதி ஒதுக்கீடு பார்க்கும்போது அவங்களோட உண்மை முகம் வெளியில வருது. ஆர்டிஐ படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 2014 இருந்து 2025 வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த மொழிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல 2500 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2500 கோடி இந்த ஒரு மொழிக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தொன்மை மொழிகள்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு இந்தியாவில் ஒரு 11 மொழிகள் இருக்குது. ஆனால் முன்னாடி 5 மொழிகள் இருந்தது. அந்த 5 மொழிகளை தமிழும் சேர்த்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், அப்புறம் ஒடியா, இந்த மாதிரி மொழிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த 5 மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடு மொத்தமே வந்து 150 கோடி தான். சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 2300 கோடி 10 ஆண்டுகள்ல. இந்த 5 மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து 150 கோடி தான். அதில் தமிழுக்கு மட்டும் 113 கோடி 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா. இது ஓராண்டா பார்க்கும்போது வருஷம் சமஸ்கிருதத்துக்கு 230 கோடி போயிருக்கு. அப்போ அந்த டிஃபரன்சியேஷன் மூலியமா தான் நீங்க எப்படி தமிழ் மீது பாசமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, நீங்க பாஜக வந்து ஒடிசால ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய மொழியான ஒடியாக்கே நீங்க நிதி ஒதுக்கீடு பண்ணலையே. அங்கேயும் வந்து ஒடியா புறக்கணிச்சு தானே சமஸ்கிருதம் மட்டும் தானே நிதி ஒதுக்கீடு அதிகமாக பண்றீங்க. அப்ப இதுவே வந்து ஜனநாயகத்துக்கு எப்படி நீங்க இதுவா இருக்கும்? மோடி ஜனநாயகத்துக்கு பத்தி இவ்வளவு வீரியமா பேசும்போது மொழியும் ஜனநாயகத்தினோட ஒரு பகுதி தானே. அப்ப எல்லா மொழிகளையும் அங்கீகரிக்கணும், எல்லா மொழிகளையும் வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட போனாதானே இந்த மொழி வளரும் இல்லையா? அப்போ ஒரு மொழியை மட்டும் வளர்த்திட்டு பாக்கி இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் அநீதி பண்றது எப்படி ஜனநாயகத்தோட இதுவும் இருக்கும்? அதே மாதிரி அழகு பாஜக இன்னொரு விஷயமும் பேசப்படுது இல்லையா. இப்போ இங்க தமிழ்நாட்டை மையமா வச்சு பாஜக சில வேலைகள் பண்ணிட்டு வராங்க. 2026 தேர்தல்னு சொல்லப்படுது. இருந்தாலும் 2026 கிடையாது, ஒரிஜினல் இலக்கு 2031 அல்லது 2036 தான் பாஜகனுடைய இலக்கு. இங்க மெல்ல மெல்ல வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த வேலை எல்லாமே இந்த தேர்தல் எதிரொலிக்காது, வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். பாஜக ஒரு முக்கியமான சக்தியாக வரும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இதில் இப்போவே சில விஷயங்கள் பேசப்படுது. என்னன்னா, சமீபத்தில் நடிகை மீனா அவங்க வந்து குடியரசு துணைத் தலைவரை சந்திச்சாங்க, ஜெகதீப் தன்கரை சந்திச்சு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவும் போட்டாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அது என்னுடைய எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ ஏற்கனவே இங்கே சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வரும். தமிழ்நாட்டில் ரஜினி பட நடிகை ஒருத்தர் பிஜேபியில் சேர போகிறாங்க அப்படின்னு. மீனாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர், குழந்தை நட்சத்திரமாக ரஜினியோட நடித்தவர், அப்புறம் ஹீரோயினாவே நடித்தாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய படங்களில் முன்னணி நடிகர்களோடு நடித்தவங்க மீனா. இவங்க வந்து சமீபத்தில் பிஜேபி நிர்வாகிகளோட நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. ஏன்னா குஷ்பு இவங்களே பிஜேபியில் இருக்கிறவங்க தான். அந்த வகையில் பார்த்தோம்னா சமீபத்தில் எல்முருகன் வீட்டு விழா ஒன்றுக்கு பிரதமர் மோடி வந்திருந்தார் இல்லையா. அப்போ மீனாவும் அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் 2 படம் சுந்தர்சி எடுக்கிறார், குஷ்பு வந்து ஹஸ்பண்ட். அந்த ஃபங்க்ஷன்லேயும் வந்து படப்பிடிப்பு விழாவுக்கு முன்னாடி ஒரு பூஜையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதில் மீனா வந்திருந்தாங்க, குஷ்பு வந்திருந்தாங்க, நடிகை நயன்தாரா அந்த படத்தில் இருந்தாங்க. அதில் எல்முருகனும் வந்திருந்தார் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இப்போ பரவாயில்ல எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இதனுடைய நீட்சியாக அவங்களுக்கு மத்திய அமைச்சராக இணையமைச்சராக பொறுப்பெல்லாம் தரப்போகிறாங்க அப்படின்லாம் தகவல் கிசுகிசுக்கப்பட்டு வருது. இப்போ இந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டு இவங்க அந்த இன்ஸ்டாவில் அது போட்டதுக்கப்புறம் கீழே நிறைய பேர் விஷயம் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன மேடம் உண்மையிலே சொல்கிற மாதிரி பிஜேபியில் சேர போகிறீங்களா அப்படிலாம் கேட்டு வராங்க. ஆனால் எதற்கு அவங்க பதில் சொல்லலை. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, பிஜேபியினுடைய ஒரு லாங் டேர்ம் அஜெண்டாவாக இருக்கும். இது வந்து இப்போதைக்கு பண்ணலனாலும் இப்போ தமிழ் நடிகை இங்கே வந்து அவங்க நிறைய சாமி படங்களில் நடிச்சிருக்காங்க,
ஸோ அந்த அடிப்படையில் அவங்க எல்லா மக்கள் மனதிலையும் இயல்பாக அவங்களால போக முடியும், அதை பயன்படுத்திக்க பாஜக முயற்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருது. ஆமாம், இது முன்னாடியே ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? இப்போ இன்னொரு பேச்சு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, மீனாவுக்கும் சரி குஷ்புவுக்கும் சரி மாநில அளவில் ஒரு பெரிய பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அது நீங்க சொன்னது போல இன்னொரு பக்கம் மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் ராஜ்யசபா மூலியமா தான் போகணும். ராஜ்யசபாக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெகதீப் தன்கர் தான், அவரை போய் பார்த்து வந்திருக்காங்க. அது முக்கியமான சந்திப்பு இல்லை. ஆமா, அப்படிலாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற யூகம் வந்து தவிர்க்க முடியாது. அதுல இப்ப பாஜக முன்னாள் மாநில தலைவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல, அடுத்த யூகங்கள்லாம் கிளம்பிடுச்சு, அவர் இன்னும் பதவியே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க இருக்காங்க விஜயதரணி, அவங்க எம்எல்ஏ பதவியை காங்கிரஸ் வரைக்கும் போய் பேசிட்டு வந்தாங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு கட்சியில சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இங்க திமுக கூட்டணியில பொறுத்த வரைக்கும் அங்கங்க வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் 25 தொகுதி கேட்போங்குது, விசிகா கேட்கறாங்க, டபுள் டிஜிட்ல தான் வேணுங்கிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த குரல் எழுறதுக்கு முன்னாடியே மதிமுக துரை வைகோ இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த இதெல்லாம் தொடங்கி வச்சதாக ஒரு கருத்து நிலவுது. என்னன்னா, வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரல இல்லையா திமுக, அப்போ ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அதற்கடுத்து நாங்கள் டபுள் டிஜிட்ல கேட்போம்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் சொன்னதாக ஒரு கருத்து நிலவுது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன புது அப்டேட் அப்படின்னா, மதிமுகவினுடைய திருப்பூர் பல்லடம் தொகுதி வேட்பாளராக 2021 நிறுத்தப்பட்ட ஒரு முக்கிய நபர் முத்துரத்தினம் மதிமுகவில், அவர் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. திமுகவில் இணைஞ்சிருக்காருன்னா செந்தில் பாலாஜி தலைமையில் இணைஞ்சாருன்னா அது ஓகே. ஆனால் கட்சி தலைவரே கூப்பிட்டு இணைச்சிக்கிறார். அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர் இணைகிறாரு. அவர் மட்டும் இல்லை, பல்லடத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், இளைஞரணின்னு ஒரு 3 முக்கிய நிர்வாகிகள் இந்த பக்கம் வந்து இணைகிறாங்க. இது இணையறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சமீப நாட்களாகவே, அதாவது இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் 2017-19 காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. திமுக கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு நபர் வந்து இங்கே இழுக்கப்பட மாட்டார். அதிமுக அப்படி நடந்திருக்கு, ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கலை. ஏன்னா அது வந்து மு.க. ஸ்டாலின் விரும்பலை, கூட்டணிக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்பு வரும், அதனால அதை செய்ய வேண்டான் இருந்தார் சொல்லப்படுது. இதுல இப்போ ஏன் வந்து இத்தனை நாள் கழிச்சு ஒரு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு, ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாம் பார்க்கப்படுது. இதுல வந்து திமுகவே டார்கெட் பண்ணி ஆட்களை இழுக்கிறாங்களா அப்படின்ற அது வந்து செந்தில் பாலாஜினுடைய ரோல் அதுதான் சொல்லப்படுது. இந்த எலெக்ஷனுக்குள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் அவருக்கு இருக்கிற தொகுதிகளுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு அணியில் திரட்டணும், திமுகவுக்கு ஆதரவாக மாற்றணும். இவங்க வந்து கட்சியிலேருந்து மாறி சேர்ந்ததில் செந்தில் பாலாஜி இருந்தார். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, துரை வைகோ அவர் கொடுத்ததுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா துரை வைகோ வந்து சமீப நாட்களுக்கு முன்னாடி பாஜக கூட பேசிட்டு இருக்கிறதாகலாம் தகவல் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கிய கட்சி பாஜகவில் சேர போகிறதா எல்முருகன் சொன்னார், அப்புறம் நயினா நாகேந்திரன் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் மதிமுக தரப்பில் அதுக்கு மறுப்பு சொல்லப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் கூட்டி கழிச்சு இப்போ பார்க்கப்படுது. இதற்கு பின்னணியில் அந்த மதிமுக பொதுக்குழுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ திமுக தலைவர் என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, ஏன் வந்து இத்தனை நாளாக இந்த விஷயம் நடக்காத பொழுது இப்போ நடக்குதுன்னா, அப்ப இனிமே மதிமுகவிலிருந்து தொண்டர்கள் இந்த கட்சிக்கு வருவாங்களா? ஏன்னா மலை சத்யா பிரச்சனை சமயத்தின் போது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, திமுகவுக்கு வர்றதாக பேசப்பட்டுச்சா, இவர் வந்து வேண்டாம், கூட்டணி கட்சியில் சிக்கல் வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அதை ஒதுக்கி வச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஒரு கட்சியின் தலைவரே அது செய்யறாருன்னா, அப்போ மதிமுகவுக்கு அந்த கூட்டணியில பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல திமுக தரப்புல விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் கட்சியை விட்டு ஒதுங்கி தான் இருந்தார், நீண்ட காலமாக மதிமுகவில் இல்லை, அவர் தொடர்ந்து வந்து தலைமைக்கு இங்கே வரணும்னு விருப்பம் தெரிவிச்சுட்டு வந்தார், அதனால தான் சேர்த்துக்கிட்டோம். தலைவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக கட்சியை விட்டு விலகி இருந்த நபர் தான். சமீபத்தில் மதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்ட திருப்பூர் துரைசாமி இருக்காருல்ல அவைத்தலைவர், அவரோட விழாவில் போய் பங்கேற்றுக்கிட்டாரு. அதன் மூலம் மதிமுகவுக்கு இவருக்கு தொடர்பு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதன் அடிப்படையில் தான் கட்சியை வந்து சேர்த்துக்கச்சே ஒழிஞ்சு வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. ஆமா, இதுல குறிப்பா சிஎம் ஸ்டாலின் மீது என்ன ஒரு இமேஜ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, கடந்த பல தேர்தல்களாக ஜெயிச்சுட்டே வந்திருக்காரு இல்லையா, அதனால வந்து கூட்டணியை அரவணைச்சு இந்த தேர்தல்களை வெற்றி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு இமேஜ் வந்து கட்சிக்காரங்க பாசிட்டிவா பாக்குறாங்க. ஆனா அதே கூட்டணி வந்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் நிலைக்குமா, அதே கூட்டணி வந்து எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்காம திமுகவே காரணமா இருக்கும் போது சொன்னது போல தேவையில்ல சீண்டல் கூட்டணிக்குள்ளேயே சலசலப்புக்கு திமுகவை காரணமா மாறிடுமோ அப்படின்ற ஒரு இமேஜ் வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் இன்னும் பெரிய சிக்கலா மாறும். ஏன்னா நீங்க சொன்னது போல திமுகவே டார்கெட் பண்ணி கூட்டணி கட்சிகள் இருந்தே ஆள்
முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும். ஏற்கனவே மதிமுக டிமாண்ட் பண்றாங்க, ஒருவேளை அந்த டிமாண்ட் பிடிக்காம தான் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பண்றாரோ அப்படின்ற ஒரு திமுக தலைமை இப்படி பண்ணதான்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம விசிகாவும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுட்டே வராங்க, அதிக இடங்கள் கேட்கறாங்க. இப்ப அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள சலசலப்பு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் வந்து ஒருங்கிணைஞ்சு நடத்திட்டு போகணும். ஆனா திமுக தலைமையே வந்து அந்த கூட்டணி கட்சிகள் இருந்து ஆளை திருப்பி எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு அந்த கூட்டணி எப்படி அவர் டீல் பண்ண போறாரு, இந்த அவரோட பாசிட்டிவ் வைகோவுடைய பதில் என்னவாக இருக்க போகுது எதிர்பார்ப்பு. அந்த பாசிட்டிவ் இமேஜ் ஸ்டாலினுக்கு நெகட்டிவா மாறுமா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சிடும். பிரித்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி இப்படியெல்லாம் நடக்கும் ஒரு வினோத செய்தி. அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நிஜாமாபாத் அப்படின்ற மாவட்டத்துல கோதாவரி கரையோரமா ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தின் பேர் யமாச்சான்னு சொல்றாங்க. இந்த கிராமம், அந்த கிராமத்தை ஒட்டி ஓடிய நதிக்கு வந்து ஒரு வினோத வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த நதியில வந்து பல பேர் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க போல. நதியில குதிச்சு இறந்துட்டே இருந்திருக்காங்க. இது நீண்ட வரலாறா வந்திருக்கு. அந்த கிராம மக்களுக்கே ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. என்ன நம்ம கிராமத்துல வந்து இத்தனை பேர் இறந்து போறாங்களே, தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அப்படின்ற சோகம் இருந்திருக்கு. அங்க லோக்கல் போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி யாருன்னா டக்குன்னு காணாம போறாங்க, டக்குன்னு புதுசா வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போலீஸ் அதிகாரி மெசேஜ் போட்டுருவார் போல. உடனே கிராமம்ல அலர்ட் ஆயிடும். அலர்ட் ஆகி எல்லாம் சேர்ந்து தேடுவாங்க. ஏன்னா அவரும் தற்கொலை பண்ணிடுவாங்களோ, ஏன்னா எல்லாருமே காணா போனவங்களா தற்கொலை பண்றாங்க போல. அந்த மாதிரி காணா போனவங்களா தற்கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டையில கிராம மக்களே ஈடுபட்டு இது வரைக்கும் அப்படி ஒரு 300 பேரை காப்பாத்திருக்காங்க. ஆக்சுவலா 300 பேருமே தற்கொலை பண்ற போற மாதிரி சொன்னாங்க போல. ஊர் பேர் என்ன சொன்னீங்க? யமாச்சா. இது யமனை ஏச்சாங்கிற மாதிரில இருக்கு. யமனை ஏச்சிருக்காங்க. அந்த மாதிரி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு யாரெல்லாம் காணாம போனாங்களோ அவங்கள உடனே கண்டுபிடிச்சு அவங்க தற்கொலை முடிவில் இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அந்த கிராம மக்கள். ஆக வாட்ஸ்அப்ங்கிறது காலையில குட் மார்னிங் போட்டு ரோஜா போனுறது கிடையாது. இந்த மாதிரி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. நல்ல விஷயம் தான் அது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு. நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.